அதே மாதிரி தான் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கும்போது 72ல் திமுக ஒரு மெயின் எனிமின்னு தான் சொல்லி உருவாக்குனார். அதிமுகவுக்கு அது ஒரு தீய சக்தி அப்படின்னு தான் உருவாக்குனார். ஸோ அதிமுக தொண்டர்கள் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் சரி எல்லாரும் த கோர் பாலிசி ஆஃப் தி ஏடிஎம்கே இஸ் ஆன்டி டிஎம்கே, ஆன்டி கருணாநிதின்னு கூட சொல்லலாம். அப்போ இன்றைய சூழலில் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியோடோ வல்லமையோடோ அதிமுக இல்லை என்பதை அவங்க தலைவர்களே உணர்றாங்க. உதாரணம் அன்வர் ராஜா போய் சேர்ந்தார். இன்னும் ஆயிரக்கணக்கான அன்வர் ராஜாக்கள் உள்ளே இருக்காங்க, குமுறிக்கொண்டு திமிரிக்கொண்டு சஃபகேஷனில் மூச்சு திணறல இருக்காங்க. ஏன்னா மோடியா லேடியான்னு சொன்ன அம்மா கட்சி இன்றைக்கி அமித்ஷா முதல்வர் வேட்பாளர் சொல்லுவார் அப்படின்ற லெவலுக்கு வந்துருக்குதுன்னா எந்த அளவுக்கு அடிமைத்தனமாக இருக்குது பாஜகவுக்கு. ஸோ இன்றைக்கி திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார் விஜய். அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் சொல்கிறாரு பல மாதங்களாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் நடக்க போகுது. இப்போ மற்றவங்கெல்லாம் 4 அணி 5 அணி இரலவெண்ட் ஃபேக்டர்ஸ், இதுதான் யதார்த்தம். அப்போது